தமிழ் திருவணக்கம். ஆனி திருவாதிரை, ஆணி திருமஞ்சனம், சிதம்பரம் சிவகாம சுந்தரி நடராஜர் பெரும்விழா நடந்தது. தேரோட்டம் எல்லாம் அறிந்த ஒன்றாக இருந்தாலும் அது அருகில் நாகப்பட்டினம் மிக சிறப்பாக காரைக்கால் அம்மையார், ஈசனால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையாரை பற்றி காண்போமா? இந்த ஆணி மாத பௌர்ணமியில் காரைக்கால் மாங்கனி திருவிழா என்று 3 நாட்கள் அதிவிமரிசையாக நாளை மறுநாள் கொண்டாடப்படுகிறது என்பதை கனிவோடு மாங்கனியோடு மாந்தர்கள் மக்களை பெருமகனாக மனிதன் இறைவன் நிலையை அடைய செய்ய புனிதவதி என்ற பெயரை தாங்கியவர்தான் காரைக்கால் அம்மையார். இயற்பெயர் புனிதவதி. காரைக்கால்லங்க, காரை ஒரு வனம். எப்பொழுதுமே காடும் காடு சிறந்த இடத்திலே தான் மரங்கள், அங்கு அவருடைய புனித தெய்வங்கள்லாம் இருக்கக்கூடிய அப்படி வனாந்தரமாக இருக்கப்பட்ட அந்த காரைவனம், காரைக்கால் பெரிய வணிகர் குடும்பத்தைச் சேர்ந்த தனதத்தன் அவருடைய தந்தை பெயர், மகள் புனிதவதி சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்டவர். தக்க பருவ வயது வந்தவுடனே அருகில் உள்ள நாகப்பட்டினம், இன்றைய மாவட்டம் நாகப்பட்டினத்தில் நாகையில், அங்கும் பெரிய வணிகராக, ஏன்னா செல்வந்தருடன் இல்லையா, பரமதத்தர் என்பவரை தேர்ந்தெடுத்து தன் மகளுக்கு மணமுடித்து அவர் கடையில் இருக்கும் பொழுது மாங்கனி வியாபாரி வர அங்கே 2 மாங்கனிகளை தர, அது புனிதவிடம் செல்ல சிவபெருமான் மாறுவேடத்தில் வந்து யாசகம் கேட்டு அவருக்கு உணவு அளித்து அம்மையார் அவர்கள் அவருக்கு மாங்கனி படைக்க, இன்னொரு மாங்கனி மதியமும் வந்து விருந்தில் இறைவனுக்கு அமுது படைக்க, அந்த நேரத்தில் தான் கணவர் ஒரு மாங்கனியை கேட்க சிவபெருமானை வணங்கி மாங்கனி அவர் கையில் கிடைக்க அது கணவருக்கு தர, மாங்கனி 2 ஒன்றும் சுவையாக இருந்தது விட இது அதிகமாக இருக்கிறது என்று தன்னுடைய புனிதவிடம் கேட்க, இறைவன் தந்தது என்று இறைவனுடைய சுரூபியாக இவரை நினைக்க, நாம் இங்கு இருக்கக்கூடாது என்று பாண்டிய நாட்டிற்கு சென்று அங்கு சிறிது காலம் ஒரு திருமணம் நடந்தது. அதற்கு பிள்ளையாக தனது மனைவி பெயரை அவரை சூட்டினார் என்பது இந்த மாங்கனி திருவிழாவினுடைய முக்கிய கதாபாத்திரம். இந்த வகையிலே கைலாயம் செல்ல நினைத்து தலையை நாம் ஊன்றி தரையில் பட, நம் காலை ஊன்றி நடக்காமல் தரைமேல் பட நடந்தவர் தான் புனிதவதியார் என்பது அழிந்த ஒன்று. சிவபெருமான் அங்கு அம்மையே வருக என்று காட்சி தருகிறார். இந்த மாங்கனி திருவிழாவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இறைவா, பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறந்தால் உன்னை ஒன்றும் மறவாமை